வணக்கம். ஓடி ஓடி உழைக்கிறது சாப்பிட்றதுக்கு தான். நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச அழகான ஒரு காலிஃப்ளவர், ஆரஞ்சு நிறத்தில் ஒரு காலிஃப்ளவர் கிடைச்சிருக்குது. இதை வச்சு நாங்கள் கோபி மஞ்சூரியன் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் நாங்கள் ஒன்றில் செய்ய போகிறோம். 3 கரண்டி கடலை மா, 3 கரண்டி சோளமா கார்ன்ஃப்ளவர், 3 கரண்டி பிளேன் ஃப்ளவர் மைதாமா. நல்ல சின்ன சின்ன துண்டா வெட்டி எடுப்போம். இதுதான் நான் முதல் தடவை இந்த ஆரஞ்சு கலரில் காலிஃப்ளவரை கண்டிருக்கிறேன். ஒரு சில ஆக்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. மாப்பிரட்டலை ரெடி பண்ணுவோம். இப்போ நாங்கள் இந்த மா கரைச்சி வச்சதை நல்லா தேவையான அளவு நல்லா கரைச்சி கொள்கிறோம்.
திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஒரு பதத்துக்கு வந்திருக்குது. இப்போது நாங்கள் இதில் காலிஃப்ளவரில் துவச்சி நாங்கள் எண்ணெயில் பொரிச்சு கொள்வோம். எண்ணெய் நல்லா சூடாகுது. நாங்கள் இந்த காலிஃப்ளவரை இந்த மாவில் கரைச்சி வச்ச மாவில் பிரட்டி பொரிக்கிறோம். ரெண்டு தண்ணி நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து நாங்கள் எடுப்போம். இப்போ எங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் நல்ல கோல்டன் கலருக்கு வந்துட்டு நாங்கள் இறக்கி கொள்வோம். இப்படியே எல்லாத்தையும் நாங்கள் பொரித்து எடுப்போம். நல்ல கோல்டன் கலரில் நல்ல வாசமாக வந்துருக்குது. இப்போ நாங்கள் இந்த ஆரஞ்சு காலிஃப்ளவரை நல்லபடியாக பொரிச்சு எடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் இதுக்குரிய சோஸை செய்ய போகிறோம். மஞ்சூரியனுக்குரிய சோஸை செய்ய போகிறோம். சட்டியை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாங்கள் சிறிதளவு எண்ணெயை விடுறோம். இங்கே 5 கரண்டி எண்ணெய் விடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நாங்கள் கொஞ்சம் எண்ணெயில் நாங்கள் சின்ன சின்ன துண்டா வட்டி வச்சுக்கிற உள்ளியை போட்டுருக்கோம். நல்லா பொரிச்சு கொள்வோம். இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கொள்வோம். நல்லா சுற்றி கொண்டு இருப்போம். இந்த கார்லிக்கும்
ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா பொரிஞ்சிட்டு இதுக்குள்ளே நாங்கள் ஃப்ளேமை குறைச்சிக்கொள்ளோம். இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் சோயா சாஸ் விடலாம். ஒரு 3 கரண்டி விடலாம். பொரிச்சு கொள்வோம். இதுக்குள்ளே நாங்கள் கெச்சப் சிறிதளவு விடுவோம். சில்லி சாஸ் கொஞ்சம் விடுவோம். அடுப்பில் வச்சு காய்ச்சி கொண்டு இருப்போம். இளஞ்சூட்டில் இப்போ இந்த சோஸ் நல்லா காய்ச்சி போட்டுட்டு நல்ல கட்டியும் இல்லாமல் தண்ணியும் இல்லாத அளவுக்கு வந்துட்டு இதுக்குள்ளே நாங்கள் பொரிச்சு வச்ச காலிஃப்ளவர் போட்டு வெட்டி எடுப்போம். நல்லா இலகாக நாங்கள் இந்த சோஸில் ரெட்டி எடுப்போம். ஃபுல்லாக நாங்கள் புரட்டி எடுத்துக்கொள்வோம். ஒரு 3 நிமிஷத்தால் நாங்கள் இதை அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்கிக்கொள்வோம். நாங்கள் சமைத்த மஞ்சூரியன் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் தயாராகிட்டு இப்படியான டிஷ்ஷால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக வந்துருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறது சாப்பிட்றதுக்கு தான். சுவையான உணவை தயாரித்து சாப்பிடுவோம். நன்றி, வணக்கம்.